நீங்கள் கேட்கும் கேள்வி, திருநெல்வேலியில் போதையினால், ஜாதிய ஆணவத்தினால் ஏற்பட்ட அந்த தாக்குதலை கண்டித்து ஒரு வீடியோ போடுங்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்குலைத்து இருக்கிறது என்று தவறு செய்கிறவர்களுக்கு அது சிறு துளி கூட பயம் இல்லை. நாம் என்ன சொல்வது? இப்படி ஒரு அரசை தேர்ந்தெடுத்தது மக்கள். கஞ்சா போதை, பல வகையான போதைகள் இன்று கிராமத்தில் ஊடுருவி விட்டன. காரணம் மது போதை விலையேற்றம். இதனுடைய சாராம்சம் இணைய போதைகள், அதாவது பலவிதமான போதைகள் ஊடுருவி இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிறது. அந்த சீரழிப்பின் ஒரு பிம்பமாகவே ஜாதியின் பிணைப்பை கையில் ஏந்தி களவாணிகள் அரசு மீதோ அரசு காவல்துறை மீதோ ஒரு சிறுதுளி பயம் இல்லாமல் வன்முறையை கையில் ஏந்துகிறார்கள். அதற்காக சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கான இன்று தமிழகத்தில் இல்லை. அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். இந்த ஆட்சியில் மக்கள் எந்த அளவுக்கு இனவெறி தாக்குதல், கல்லூரி மாணவர்களினுடைய தாக்குதல், சிறார்களுக்கு தாக்குதல், காவல்துறையில் நேர்மையாக பணிபுரிந்திய அதிகாரிகள் மீது தாக்குதல், உயர் அதிகாரிகள் IAS அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அற்ற தன்மை, இது போன்ற பல விஷயங்கள் இந்த ஆட்சியில் அரங்கேறி உள்ளது. அதனால் நான் இதை கண்டித்து என்ன வீடியோ போட வேண்டும்? தமிழக மக்கள் உணர்வார்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுதும் அவர்கள் மார்த்தொட்டிக் கொண்டு நாங்கள் 234 தொகுதியிலும் ஜெயிப்போம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர் சொல்லவில்லை, அவர்கள் வைத்திருக்கும் பணம் சொல்ல வைக்கிறது. நீதி ஒரு நாள் வெல்லும், ஜனநாயகம் ஒரு நாள் விழும். இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான